இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. வீடியோக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த டெலிகிராம்ல உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் ஷேர் செய்யப்படும். ஸோ தயவு செய்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ஃப்ரைடே அரௌண்ட் 10 to 12 நீங்கள் எப்போ வேணால் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ 11 AM to 12 AM-குள்ளே 12 noon-குள்ளே எப்போ வேணால் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிங்க. ஈவன் 10 o'clock கூட நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நிஃப்டி ஸ்பாட் பார்க்குறோம். ஓகே, ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம், இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து அட் த மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ ஏடிஎம், இந்த அட் த மணியில் இருந்து 100 points ஓடிஎம் கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணணும். ஸோ +100 அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 22,900 21,900 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ஏடிஎம். இதிலிருந்து +100 points வந்து நம்ம ஓடிஎம்ல பை பண்ணணும். +100 points ஓடிஎம் அண்ட் தென் ஏடிஎம்லேருந்து +300 points ஓடிஎம் செல்லிங் அண்ட் அங்கிருந்து ஏடிஎம்லேருந்து +350 points. ஸோ இது பை, இது செல், அகைன் இது பை. ஓகேங்களா, அப்போ 21,900லேருந்து நமக்கு ஓடிஎம் அப்படின்னா எவ்வளோ வருதுங்க, 22,000. ஓகே, ஸோ 22,000 கால் ஆப்ஷன், இது எல்லாமே கால் தான். அண்ட் 21,900லேருந்து 300 points அப்படின்னா 22,200. 21,900, 22,000, 22,100, 22,200. ஸோ 300 points நமக்கு 22,200 வரும். அண்டு 21,900லேருந்து 350 point அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 22,250. ஓகே, ரைட். ஸோ இந்த செல் லெக் மட்டும் டபுள், மீதி எல்லாம் சிங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கால் ஆப்ஷன் 2 லாட் பை பண்ணுறோம் அப்படின்னா ஓடிஎம்ல இருந்து 2 லாட் நம்ம பை பண்ணணும். அண்ட் இங்கே 4 லாட்டு அண்ட் இங்கே 2 லாட். ஓகே, இப்போ நிஃப்டி வந்து 50 லாட் சைஸ்ல இருந்து 25 மாற்றினாங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 லாட்டு பையிங், 8 லாட்டு செல்லிங், 4 லாட்டு பையிங்ன்றத மைண்டில் வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்ச நாள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. ஸோ இது கால் சைடு. ஓகேங்களா, அதே மாதிரி -100 points ஓடிஎம்ல நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணணும். -100 ஓடிஎம், அகைன் -300 ஓடிஎம், அகைன் -350 ஓடிஎம். ஓகேங்களா, ஸோ சேம் அதே கான்செப்ட் தான், பை செல் பை. இப்போ 21,900லேருந்து 100 point லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருங்க, 21,800. 21,900லேருந்து 300 point லெஸ் பண்ணிங்கன்னா 21,600. 350 point லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 21,550. ஸோ இது எல்லாமே பி. ஸோ அகைன் பை லெக் 2, செல் லெக் 4, பை லெக் 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான லெக். அதாவது மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும், அதே நேரத்தில் லிமிட்டட் ரிஸ்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணுறோம். இதை நம்ம வந்து லாஸ்ட் எக்ஸ்பீரியன்லேருந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 25th ஏப்ரல். ஸோ நம்ம வந்து 25th ஏப்ரல் சூஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்பைரி டே. அண்ட் அதுக்கு முந்தினது ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th. ஸோ 19th to 25th என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 11 o'clock போல் இந்த டேட்டாவை நம்ம எடுக்கிறோம். ஸோ கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ மார்க்கெட் வந்து 21,860, அதாவது 850 அப்படின்ற ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா, சாரி, இங்கே 21,860 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்பாட் ப்ரைஸு. ஸோ தட் நம்ம 21,850 அப்படின்றது நம்மளோட அட் த மணி. ஸோ நோட் பண்ணிப்போம், இங்கே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம என்ன பண்ணுறோங்க, 21,860 ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு ஏடிஎம் அப்படின்றது 21,850 அப்படின்றது ஏடிஎம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கால் லெக்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரைட், நான் இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கால் லெக் என்னென்ன வரும் நமக்கு, 21,850 ஏடிஎம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னங்க, +100 point, அப்புறம் 300 point அண்ட் 350 points. ஸோ தட் நான் ஃபர்ஸ்ட் 850லேருந்து 100 points போட்டிங்கன்னா 21,950. 850லேருந்து 300 point போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால்குலேஷன் கூட போட்டு வச்சுக்கலாம். 300 22,150
ப்ளஸ் 350. அடுத்த லாட் லெக்கு 350. ஸோ இது எல்லாமே கால். இது நம்ம 2 லாட்டு போடுறோம், இது 4 லாட்டு போடுறோம், இது 2 லாட் போடுறோம். இங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு 950. ஸோ தட் 950 கால் ஆப்ஷன் பை 2 லாட்டு அண்ட் 300 பாயிண்ட்ஸ் ஓடிஎம் அப்படின்னும் போது 22,150 வருது. ஸோ 22,150 பை இல்லைங்க செல் 4 லெக்கு அண்ட் 22,200 வந்து நம்ம 2 லெக்கு பை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அப்சைடு எவ்வளோங்க ப்ராஃபிட்? கிட்டத்தட்ட அதிகபட்ச ப்ராஃபிட் அப்படின்றது 13,000. மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது நமக்கு எவ்வளோ வருதுங்க? 5,900. சே 6,000 அப்படின்றது நமக்கு மேக்ஸிமம் லாஸ். ஓகேங்களா? கால் சைடு போட்டுட்டோம். இன்னும் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு புட் சைடு ஒன்று தனியாக போடுவோம். ஆப்ஷன் சிமுலேட்டரில் சேம் நம்ம 19th எடுத்துக்கிட்டோம். அரவுண்டு 11 o'clock கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா அண்ட் நம்ம கால் லெக்குக்கு அப்புறம் புட் லெக் எடுத்துக்கிறோம். ஸோ அதே ஃபார்முலா போட்டுடலாம். இதிலிருந்து 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் அண்ட் இதிலிருந்து 300 பாயிண்ட்ஸ் மைனஸ் இதிலிருந்து 350 பாயிண்ட் மைனஸ். சேம் 2 லாட் 4 லாட் அண்ட் 2 லாட். ஸோ 21,750 புட் ஆப்ஷன். 21,750 புட் ஆப்ஷன் பை 2 லெக்கு. அதுக்கடுத்து என்ன வந்திருக்குங்க? 21,550 புட் ஆப்ஷன் செல் 4 லெக்கு அண்ட் 21,500 புட் ஆப்ஷன் பை 2 லெக்கு. இப்போ நமக்கு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 15,000, மேக்ஸிமம் லாஸ் 4,000. ஓகே, சரி. இப்போ இதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ரிசல்ட் என்னன்றதை நமக்கு கிளியராக பார்த்துலாம். இதை ஏன் நான் தனித்தனியாக போடுறேன் அப்படின்னா அப்போ தான் எதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எதில் எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தனித்தனியாக பார்க்கறதுக்காக தான். நீங்கள் ஒன்றா போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லெட்ஸ் ரன் பண்ணி பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேங்க, ஒரு 30 மினிட்ஸ் இதில் ரன் பண்ணுறேன். நமக்கு கால் சைடு ஒரு 900 rupees ப்ராஃபிட், இங்கே ஒரு 30 மினிட்ஸ், இங்கே ஒரு 500 rupees லாஸ் அண்ட் இன்னொரு 30 மினிட்ஸ் 1000 rupees ப்ராஃபிட், இன்னொரு 30 மினிட்ஸ் இங்கே 700 rupees லாஸ். 1800 ப்ராஃபிட் கால் சைடில், இங்கே ஒரு 1100 லாஸ். ஸோ 700 rupees ப்ராஃபிட்டில் இருக்கும். அகைன் 30 மினிட்ஸ் 2700 ப்ராஃபிட்டில் இருக்கும் கால் சைடு. 1600 தான் நம்ம லாஸாக இருக்கும். ஸோ தட் நம்ம இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோம்? 1000 ரூபா ப்ராஃபிட்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். சேம் டேவே இது வந்து நம்ம வந்து எக்ஸ்பைரி டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் ஒன்று ரைட் சைடு போகும், இன்னும் லெஃப்ட் சைடு போகும். யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆஹா இந்த ஸ்ட்ராட்டஜியை மிஸ் பண்ணிட்டே குமார் அப்படின்றது, பேங்க் நிஃப்டியும். ஸோ அதே கான்செப்டில் பில்ட் பண்ணது தான் இப்போ பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி. லெட்ஸ் ரன் பண்ணுவோம் அடுத்த 30 மினிட்ஸ். ஸோ மணி 1:30, 2800, 1600, அகைன் ஒரு 30 மினிட்ஸ் 3900 அண்ட் எகையும் 2300. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அண்ட் அகைன் 3900 இருக்கும். ஸோ ஒரு 3 மணி போல் நமக்கு வந்து 4000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும் கால் சைடு. இங்கே ஒரு 2300 லாஸ்ட்டில். ஸோ தட் 1700 நம்ம ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அன்னைக்கு டெய்லி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கால் சைடு 6000 ரூபா ப்ராஃபிட் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் புட்டு சைடு 2300 தான் லாஸ். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுங்க, 4000 ரூபா நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கும். இதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெட்ஜ்டு பொசிஷன் அப்படின்றதுனால 2 லாட் போட்டிருக்கனால மேக்ஸிமம் ஒரு 1.8 lakhs, மேக்ஸிமம் 2 lakhsனு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ புட்டு சைடு நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 3700 நம்ம லாஸ்ட்டில் இருக்கும். கால் சைடு 6000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். அண்ட் 30 மினிட்ஸ் ரன் பண்ணுவோம். 5000, 5300 எத்தனை மணிக்குங்க? அரௌண்ட் 10:46. அண்ட் இதுலேயும் 10:46 போயிடலாம். 3500, இங்கே நம்ம 5300. ஓகே, ஸோ லெட்ஸ் ரன். 6500 காலில் இருக்கும், இங்கே 3700 தான் 11:15. ஓகேங்களா? 6500, 6200, 6800, 6400 ஈவினிங் வரைக்கும் பார்ப்போம். 3:15 நம்ம கால் சைடு 7000 rupees ப்ராஃபிட்டில் இருக்கும். இங்கே மேக்ஸிமம் லாஸே 4000 ரூபா தான். நீங்கள் லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட 7000ல் 4000 போச்சுன்னா எப்படி இருந்தாலும் 3000 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்க போகிறோம். லெட்ஸ் ரன் பண்ணுவோம் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். 3:15 நம்ம ஒரு 4000 ரூபா லாஸ்ட்டில் இருக்கும். எப்போங்க? 22ஆம் தேதி. 4000 மேக்ஸிமம் லாஸே 4400 தான். ஸோ இங்கே நமக்கு 4000 ரூபா போச்சு, இங்கே நம்ம 7000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆக மொத்தம் 3000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் 7600, 10 மணி போல் இங்கே 4000 ரூபா லாஸ். ஃபிக்ஸட் லாஸாகவே வச்சுப்போங்க. இங்கே 4000 ரூபா லாஸு, இங்கே 7500 ரூபா ப்ராஃபிட். 8000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். இங்கே 4200 ரூபா லாஸு. ஸோ 50% நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ 8000
எக்ஸ்பைரி டே வரைக்கும் போயிடலாங்க. ஏன்னா 23 8,000 இதுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது மேக்ஸிமம் 9,000 rupees தான். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போயிடுறேன். 23rd வந்து எண்ட் ஆஃப் த டே. 24th மார்னிங் 9,250 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். 4,300 லாஸில் இருக்கும். ஸோ டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள், 9,250 மைனஸ் 4,300 போட்டோம்னா கிட்டத்தட்ட 5,000 நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் லாஸ்ட் வீக். ஓகே, ஸோ எக்ஸ்பைரி டேக்கு போயிடலாம். 25th மார்னிங் 8,900 ப்ராஃபிட், அகைன் 4,300 லாஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 3.4க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 8,700 ப்ராஃபிட்டில் இருந்திருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் அதிகபட்ச லாஸ் அப்படின்றது நமக்கு தெரியுங்க, 4,400 தான்றது தெரியும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம 4,000 rupees ப்ராஃபிட்டபுளாக அந்த வீக் லாஸ்ட் வீக்கு நமக்கு முடிஞ்சிருக்கு. ஓகே, 3.4க்கு 4,400 லாஸு, இங்கே 8,700 ப்ராஃபிட். ஸோ 25th April 2024 நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது அதாவது கால் சைடு ப்ராஃபிட், புட் சைடு லாஸ், புட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் P&L. ஸோ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 8,745 கால் சைடு ப்ராஃபிட், புட்டு சைடு வந்து நமக்கு 4,420. ஸோ மைனஸ் 4,420. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளோங்க, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் போதும். ஸோ 4,300 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ரோக்கரேஜ் அப்படின்றது இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 200 250 போயிருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி, இதுக்கு முந்தின வாரம் பார்ப்போம். ஸோ ரீசெட் பண்ணிடுறேன் அண்ட் அகைன் புட் சைடும் ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு முந்தின வாரம் அப்படின்றது 25க்கு முன்னாடி நமக்கு 18ஆம் தேதி. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம், 12ஆம் தேதி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். 18ஆம் தேதி எக்ஸ்பைரி டே. ஸோ 18th April அரவுண்ட் நம்ம ஒரு 11 மணிக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா அண்ட் அதே மாதிரி புட்டு சைட்லேயே நம்ம மாற்றிக்கலாம். 12ஆம் தேதி ஃப்ரைடே, 18ஆம் தேதி எக்ஸ்பைரி, இங்கேயும் எக்ஸ்பைரி மாற்றிக்கிறேன். அண்ட் 11 o'clock இல்லையா, கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னங்க இருக்குது, 22,658. ஓகே, ஸோ அப்போனா 22,658 22,658 அப்படின்றது 22,650 நம்ம அட் த மணின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேங்க, இங்கே அட் த மணி எவ்வளோங்க, 22,650. இதுக்கும் ஃபார்முலா போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பை அண்ட் செல் பண்ண வேண்டியது என்னென்ன இங்கே காமிச்சிருது, புட்டுலையும் காலுலையும். இதை பேஸ் பண்ணி நம்ம 18th Aprilோட ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது 750 2 லாட்டு பை, 750 கால் ஆப்ஷன் பை 2 லாட் அண்ட் 950 கால் ஆப்ஷன் செல் 4 லாட், 950 கால் ஆப்ஷன் செல் 4 லாட் அண்ட் 23,000 கால் ஆப்ஷன் பை 2 லாட். ஓகே, ஸோ நம்ம கால் சைடு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது நமக்கு 4,500, மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது கிட்டத்தட்ட 15,000 rupees. ஒருவேளை மார்க்கெட் அப்சைட் போச்சு இந்த இதில் முடியுது அப்படின்னா 15,000 rupees. அதே இது புட் சைட்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் 11 மணிக்கு. ஸோ புட்டோட லெக் என்னென்ன, 22,550 2 லாட், 22,550 650னா 550 இல்லையா, பை 2 லாட்டு அண்ட் அங்கிருந்து 300 பாயிண்ட்ஸ் அவே அப்படின்னா 350 செல் 4 லாட்டு அண்ட் 300 பை 2 லாட். ஓகே, ஸோ நமக்கு மேக்ஸிமம் இங்கே லாஸ் அப்படின்றது 3,800, மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளோங்க, 16,000. கிளியர்? சரி, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன் டேவாக ரன் பண்ணலாம், டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ 3,300 நமக்கு கால் சைடு லாஸு, நெக்ஸ்ட் டே 3,500 கால் புட்டு சைடு ப்ராஃபிட்டில் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்த நாள் பார்க்கலாம், 4,800 கால் சைடு லாஸு, இங்கே நம்ம 10,000 புட்டு சைடு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸே பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றதே மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றதே 11,000 தான். அண்ட் இந்த பக்கம் மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றதே 4,900 தான். ஓகேங்களா, ஸோ நம்ம க்ளோஸே பண்ணிக்கலாம். இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நம்ம போய் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உண்மையிலே க்ளோஸ் பண்ணக்கூடிய ட்ரேடு தான் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போகலாம். 11,300 நம்ம புட்டு சைடு ப்ராஃபிட்டில் இருக்கும். கால் சைடு அதே தான் இருக்கும், சேஞ்சஸ் எதுவும் பெருசாக இருக்காது, 4,900. ஸோ 18 ஏப்ரல் எக்ஸ்பைரி டே வந்துட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போயிடலாம். ஸோ 3.4க்கு நம்ம கால் சைடு 4,900 லாஸில் இருக்கும், -4975.
கரெக்டுங்களா? 4915. அதே நேரத்தில் எண்ட் ஆஃப் த டே ஸோ நம்ம 11,110 ரூபா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். 110. ஓகேங்களா? இப்போது அந்த வாரம் நமக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோங்க? 6,195 ருபீஸ் ப்ராஃபிட்டபுளாக நமக்கு முடிஞ்சிருக்கும். இதுக்கு முந்தின எக்ஸ்பைரியும் ஒரு கிராஸ் செக் பண்ணிவிடுவோம். ரீசெட் அண்ட் அதுக்கு முந்தின எக்ஸ்பைரி என்னங்க? தேர்ஸ்டே 10ஆம் தேதி ஏப்ரல் 10. அதாவது தேர்ஸ்டே லீவு, ஸோ தட் வெட்னஸ்டே எடுத்திருக்காங்க. ஸோ அகைன் நம்ம இதை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ தேர்ஸ்டே லீவாக இருக்கும்போது ஃப்ரைடே மார்க்கெட் இருந்தால் நம்ம எடுக்கலாம். ஒருவேளை ஃப்ரைடே மார்க்கெட் இல்லை, தேர்ஸ்டே லீவு, ஃப்ரைடேவும் லீவு அப்படின்ற பட்சத்தில் 10ஆம் தேதியே அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் எடுத்துருங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 12ஆம் தேதி மார்க்கெட் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ கால் சைட் 12ஆம் தேதி மார்க்கெட் இருக்குது. அரவுண்ட் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு 11 o'clock போல் கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா கொடுத்துறோம். என்ன எக்ஸ்பைரி எடுக்கிறோம்? 10th ஏப்ரல் எக்ஸ்பைரி. 18th எக்ஸ்பைரி நம்ம எடுத்துட்டோம் இல்லைங்களா? அப்போ 10th எக்ஸ்பைரி. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 5ஆம் தேதி. ஓகே, சாரி மாற்றி போட்டேன். 10th எக்ஸ்பைரி எக்ஸிக்யூட் பண்ணுறது 5ஆம் தேதி. ஸோ அகெயின் ஒரு 11 o'clock போல் கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா கொடுத்துட்றேன். அண்ட் இங்கேயும் புட் ஆப்ஷன்லேயும் போய் நம்ம எடுத்துக்கலாம். 10th எக்ஸ்பைரி கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஓகே, சரி. மார்க்கெட் 22,500 இருக்குங்க. ஸோ 22,500, 22,600 கால், 22,600 கால் பை 2 லெக்கு. அண்ட் 300 பாயிண்ட் ஆவே அப்படின்னா 22,800 கால் செல் 4 லெக்கு. அண்ட் 850 கால் பை 2 லெக். ஓகே, ஸோ நமக்கு இந்த கால் சைடு மேக்ஸிமம் லாஸ் 4,900, மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 15,000 ரூபா. ஸோ அதே மாதிரி புட்டு சைடு 22,400 பை 2 லெக்கு. ஸோ அதுலேருந்து 300 பாயிண்ட் தள்ளி அப்படின்னா 22,200 செல் 4 லெக்கு. அண்ட் 150 பை 2 லெக். ஸோ நமக்கு இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட், 4,000 மேக்ஸிமம் லாஸ். ஸோ நான் ஒன் டே நெக்ஸ்ட் டே தள்ளுறேன். புட்டில் நமக்கு 2,400 ரூபா லாஸ், காலில் 2,400 ரூபா ப்ராஃபிட். ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்ற ஜோனில் இருக்கிறோம். அண்ட் புட்டை மறுபடியும் தள்ளுறேன். 3,700 ரூபா புட்டில் லாஸில் இருக்கும். இதில் மேக்ஸிமம் லாஸ் 4,100 ரூபா தான். ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 400 ரூபா தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ லாஸில் இருக்குங்க? 3,700. இதில் 7,000 ரூபா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ 7,085 மைனஸ் 3,700 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,300 ரூபா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே போயிடலாம். அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்னிங் 6,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். இதில் உங்களுக்கு தான் தெரியுமே மேக்ஸிமம் லாஸ் அவ்வளோதான் வரப்போகுது, 4,100 ரூபா தான். ஓகே, ஸோ 4,100 ரூபா. இது எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் புட்டை கொண்டு போயிடலாம். எவ்வளோ லாஸில் முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ 3/4க்கு 4,160 ரூபா நம்ம லாஸில் இருக்கோம். அதே மாதிரி கால் சைடு 10,230 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ 10th ஏப்ரல் 24 கால் சைடு ப்ராஃபிட் 10,230, புட்டு சைடு லாஸ் அப்படின்றது 4,160. ஸோ ஓவராலாக ப்ராஃபிட் 4,160 அப்படின்றது மைனஸ். ஸோ ஓவராலாக நம்ம வந்து 6,000 ருபீஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறோம். ஸோ ஏப்ரலில் இன்னொரு எக்ஸ்பைரி இருக்கா? ஏப்ரல் 4 எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் ரீசெட் பண்ணிடுறேன், அகெயின் ரீசெட் பண்ணிடுறேன். அண்ட் 4th ஏப்ரல், இங்கேயும் 4th ஏப்ரல். அண்ட் இது எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்னா லாஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரியில் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? 29th பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ அதே மாதிரி இங்கேயும் 29th எக்ஸிக்யூட் பண்ணது 4th ஏப்ரல், இதுவும் 4th ஏப்ரல். ஓகே, ஸோ அரவுண்ட் 11 o'clock கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. அண்ட் இங்கேயும் அரவுண்ட் 11 o'clock கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஓகேங்களா? ஸோ நமக்கு மார்க்கெட் எங்கெங்க இருக்குது? 22,475. ஸோ 22,475 அப்படின்றது 450 எடுத்துக்கலாம், இல்லை 22,500 எடுத்துக்கலாம். நம்ம 22,500 எடுத்துப்போம். சேம் லெக் தான் நமக்கு வந்திருக்கு. இல்லை 22,450 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் 22,500 விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ 22,500, 22,600 கால் ஆப்ஷன் 2 லாட்டு பை. அதே மாதிரி 22,900 தானே, 22,800 கால் ஆப்ஷன் 4 லாட்டு செல்லு, 850 2 லாட்டு அகைன் பை. ஸோ கால் சைடு அப்படின்றது நமக்கு மேக்ஸிமம் லாஸ் 4,500 ரூபா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 15,000 ரூபா. புட்டு சைடு என்ன வருங்க? 22,400, 22,200, 22,150. ஸோ 22,400 பை 2 லாட்டு, 22,200
செல் 4 லாட்டு 22,150 பை 2 லாட். ஸோ இதில் நமக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது 4100, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 15,000 ரூபா. ஸோ 1 டே கால் சைடு நான் மூவ் பண்ணுறேன், 2,600 லாஸ். புட்டு சைடும் 1 டே மூவ் பண்ணுறோம், நமக்கு 1,600 ப்ராஃபிட். அகைன் 1 டே கால் சைடு 3,200 லாஸ், புட்டு சைடு 160 ப்ராஃபிட். இது கொஞ்சம் லாஸில் போயிட்டுருக்கு. அடுத்து 1 டே மூவ் பண்ணுறோம், 4ஆம் தேதி எக்ஸ்பைரி டே 4,200 லாஸ். மேக்ஸிமம் லாஸ் வந்து கால் சைடு வந்துருச்சு. புட்டு சைடு நமக்கு 4,000 எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குங்க, 3,800 ப்ராஃபிட்டில் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போயிடலாம். 3.25க்கு நம்ம 4,500 மேக்ஸிமம் லாஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி புட்டு சைடும் பார்ப்போம், ஏன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி ஒரே இடத்துலேயே நின்றுருக்கு அந்த வாரம், அந்த வீக் ஃபுல்லாகவே. ஸோ எண்ட் ஆஃப் த டே 3.25க்கு நம்ம ஒரு 4,000 லாஸ். ஸோ இதில் ஒரு 4,000 லாஸ், இதில் ஒரு 4,500 லாஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம 4th ஏப்ரல் கால் சைடு -4,500, புட்டு சைடு -4,085, 4,100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம 8,600 அந்த வாரம் விட்டுருக்கோம். எப்போங்க, இந்த எக்ஸ்பைரியில் நம்ம வந்து 3 வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் 1 வாரம் ஃபெயிலியராக இருந்திருக்கு. அண்ட் ஓவராலாக 8,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இந்த மந்த்தே முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 8,000 ருபீஸ் அப்படின்றது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். அதாவது 2 lakhs. அப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட இந்த மந்த் எவ்வளோங்க கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 4% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு இந்த மந்த். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இருந்து தப்பிச்சு வெளியே போயே ஆகும் எப்படி இருந்தாலும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டைமில் 1 வாரம் நமக்கு கேப் இருக்கிறதுனால ஏதாவது 1 வாரம் மார்க்கெட் அப்படியே சைடு வேஸ்லேயே போகலாம், மேலே கீழேன்னு ஒரு ஜோனுக்குள்ளேயே முடியலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுங்க, ஸோ அந்த ஜோனை தாண்டி தான் போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 இயர் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. ஓகே, இது முழுக்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஒரு மந்த்லி டீசென்ட்டான இன்கம் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மினிமமாக பேப்பர் ட்ரேட், விர்ச்சுவல் ட்ரேட் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்ற மே மாதம் 13ஆம் தேதியிலேருந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ மே 13லேருந்து, அதாவது இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அதே மாதிரி கூப்பனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மே 13லேருந்து 20 நாள் கிளாஸ் கண்டினியூஸாக இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 6:30லேருந்து 7:30, 8 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இதில் வந்து பேசிக்லேருந்து கவர் செய்யப்படும். அதாவது பேசிக் A to Z மாதிரி பேசிக்லேருந்து மார்க்கெட்னா என்ன அப்படின்றதுலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு டாபிக் கவர் ஆகும். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ ஃபார்மேட் லிங்கையும் கொடுத்துருக்கேன், ஒரு பிபிடியும் கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கோர்ஸ் கண்டென்ட் என்னென்ன அப்படின்றதையும் செக் பண்ணிக்கங்க. மறக்காமல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் பத்தாது, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் உங்களோட டெலிகிராம் மொபைல் நம்பரை @SMTC விஜய்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து மே 13லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 20 days ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஹெட்ஜிங் ரிலேட்டடான கோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே ரெக்கார்டட் கண்டென்ட் இருக்கும். அது ஸோ அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் லைஃப் டைம் ஆக்சஸோட நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் கற்றுக்க முடியும். அதாவது ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது யார் வேணால் பில்ட் பண்ணலாங்க. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸை எப்படி கவர் பண்ணுறது, லாஸை எப்படி ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை லாஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ற இந்த ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட், அட்ஜஸ்ட்மெண்ட், இதுதான் ரொம்ப கீ பார்ட். ஓகே, ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான தன்மைக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். பட் அதை மீறி போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது தான் முழுக்க இந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங் கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அது செப்பரேட் பார்ட்டாகவும் உங்களுக்கு இந்த இதுலேயே கவர் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த கோர்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டல் கோர்ஸ், அதாவது SMTC ட்ரேடிங் தெரப்பி, அதாவது 20 days கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுவும் சேர்ந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஹெட்ஜிங்கும் சேர்ந்து இந்த கோர்ஸில் கவர் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் பேசிக்காக இருந்தால் கூட, ரொம்பவே ஒரு ட்ரேடிங்கில் ரொம்ப பேசிக்காக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம இந்த கோர்ஸை பில்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 37,372, பட் ஆஃபர் 62% போக 14,500. அண்ட் ஒன் மோர் திங், இந்த சம்மரில் வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் சம்மர் ஆஃபர் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஓவராலாக 7,100 ரூபாய்க்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வித் லைஃப் டைம் ஆக்சஸோட உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
பை ஒன்ஸ் அண்ட் access till whenever you want, no holding your learning back. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு லைஃப் டைம் access அண்ட் கிட்டத்தட்ட 69 வீடியோ இருக்குங்க டோட்டலாக ரெக்கார்டிங் வீடியோ. அது இல்லாமல் நம்ம 20 நாள் கிளாஸையும் எடுப்போம். ஸோ இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அண்ட் லைஃப் டைம் சப்போர்ட் அண்ட் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அக்சஸ் இருக்கும் அண்ட் கோர்ஸ் எத்தனை வாட்டி வேணால் திருப்பி அட்டன் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த 20 நாள் கிளாஸ் எடுக்கணும் இல்லைங்களா, அந்த கிளாஸஸையும் நீங்கள் ஜூன் பேட்ச் அல்லது ஜூலை பேட்ச் அல்ல ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இல்லை 2028 கிளாஸ் நான் எடுக்கிறேன் ஒரு வேளை அப்படின்னா அப்போயும் நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது நம்ம புதுசாக அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸில் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் பேச்சஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அப்டேட்டடாக இருப்பீங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட கோர்ஸோட ப்ளஸ் பாயிண்ட். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த கம்பல்சனும் கிடையாது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். பட் சில கான்செப்டை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய எஃபர்ட் போடணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு கேம்ப்ளர் மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகாதுங்க. மந்த்லி ஒரு டீசெண்டான இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கோர்ஸ் உபயோகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணிங்க. அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸோட வீடியோவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.